அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். புது சிருஷ்டியாவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். புது சிருஷ்டியாவதற்கு என்பது என்ன? அது ஒரு கிரியையா இருக்கிறது, அது ஒரு செயல்களாக இருக்கிறது, அது பேசும் வார்த்தையாக இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில அது பழக்கப்படுத்த வேண்டியதா இருக்கிறது, அது 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 நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. புது சிருஷ்டி என்று வெறும் வாயிலே நாம் சொல்கிறதை விட புது சிருஷ்டியாய் வாழ்வது என்பது அதுதான் சிறந்தது, அதுதான் காரியம். ஹல்லேலூயா. எனவே நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த ஜனவரி மாதம் மட்டும் இதை நாம் மனதில் வைத்திருக்க கூடாது. நம் வாழ்நாள் முழுவதும் நாம் ஞாபகத்தில் மனதில் இருக்க வேண்டியது, நான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. நான் புது சிருஷ்டி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்குரிய கிரியைகளையும் நாம் செய்தாக வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி கேட்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த வசனம் நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது. நீங்கள் பழையவர்கள் அல்ல, நீங்கள் பழைய புளித்த மாவை போல புளிப்பானவர்கள் அல்ல, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. அப்படிதானே போட்டிருக்கு வசனம். நாம் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறோம். எப்படி? நம்முடைய இங்க ஒரு 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த பழைய புளித்த மா, அதை பார்க்க போறோம். 2வது பழைய மனுஷன், 3வது பழைய பாம்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். பழைய புளித்தமா இல்லைன்னா பழைய குணம், அப்படி சொல்லுங்க. பழைய குணம், பழைய மனிதன், பழைய பாம்பு. டோரா பூஜிக்கு அது மாதிரி இருக்கா? சொல்லுங்க, பரவாயில்ல. பழைய குணம். சத்தம் வரலையே, அப்படியே அமுங்குதே உள்ள. மைக்கு அமுங்க சிலவே இல்லை. பழைய குணம், பழைய மனிதன், பழைய பாம்பு. ஹல்லேலூயா. இதுதான். இதெல்லாம் நீங்க விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்? புதுசா மாறிடுவோம். ஹல்லேலூயா. பழைய குணம். இந்த புளித்த மாவு என்பது பழைய குணத்தை குறிக்கிறது. நாம் இப்பொழுது பழைய குணம் உள்ளவர்களா இல்ல, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நாம் புது சிருஷ்டிகள். நம்முடைய புளிப்பை, இந்த பழைய துர்குணம், அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவுள். தினமும் நமக்கு பண்டிகை தான். ஜனவரி தான் நமக்கு பண்டிகை இல்லை. அன்னைக்கு தான் பிரியாணி செய்யணும்னு கிடையாது. அப்புறம் கிறிஸ்மஸ் தான் நமக்கு என்ன பண்டிகை, அன்னைக்கு தான் புது ட்ரெஸ் போடணும், பிரியாணி சாப்பிடணும் கிடையாது. நமக்கு என்னாலும் பண்டிகை தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் பலி செலுத்துவாங்க, மாலையில் பலி செலுத்துவாங்க, மதியத்தில் பலி செலுத்துவாங்க. தொடர்ந்து பலிகள் எடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்றைக்கும் நமக்கு என்னதான் பண்டிகை தான், கிறிஸ்துவுக்குள்ள. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்னல்ல, கிறிஸ்மஸ் என்ற ஒரு காரியத்தை என்ன செஞ்சாங்களாம், கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்றுதான் இயேசு பிறந்தாரா அப்படின்னா அன்னைக்கு அவர் பிறக்கல. ஆனா கிறிஸ்து பிறந்தது உண்மை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம டிசம்பர் 25 மட்டும்தான் நமக்கு கொண்டாட்டமா, இல்ல அனுதினமும் நமக்கு கொண்டாட்டமா? அனுதினமும் நமக்கு கொண்டாட்டம் தான். அனுதினமும் நாம் கர்த்தருடைய சமூகத்துல பண்டிகையை ஆசரிக்கிறோம். அனுதினமும் அவருக்குள்ளே நாம் சந்தோஷமா இருக்க முடியும். அனுதினமும் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அனுதினமும் அவர் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து நாம் சந்தோஷப்பட முடியும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான பண்டிகை. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இப்பொழுது நாம் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறோம். அந்த வசனம் 7ஆம் வசனம் வாசிமா திரும்ப.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து நாம் எப்பொழுதும் புதிதாய் பிசைந்த மாவை போலதான் இருக்கணும். பழைய மாவாக இருக்கக்கூடாது, பழைய புளித்த மாவாக இருக்கக்கூடாது, நாள்பட்ட ஒரு மாவாக இருக்கக்கூடாது. நாள்பட்ட மாவுலாம் கொஞ்சம் நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் வாசனை, அதனுடைய வாசனை எப்படி இருக்கும், சகிக்காது, அவ்வளோ இருக்கும். அதில் வேற தோசையோ இட்லியோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்றோடைய முகம் வந்து எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அப்படிப்பட்டது அல்லாம நம்ம எப்படி இருக்கணும், புளிப்பில்லாதவர்களாக புதிதாய் பிசைந்த மாவை போல என்றைக்கும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இந்த புதிய மாவு பழைய மாவு என்றால் துர்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பழைய மாவினுடைய குணம். துர்குணம், கெட்ட குணம், கெட்ட குணம், கெட்ட குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுக்கு லிஸ்ட் போட்டோம்னா ஏகப்பட்டது வருது. கெட்ட குணத்துக்கு என்ன இருக்கு, ஏகப்பட்ட குணம், கெட்ட குணம் இருக்கு. அப்போ உங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இந்த கெட்ட குணம் எனக்கு இருக்கா, பொல்லாப்பு செய்யக்கூடிய எண்ணம் எனக்குள்ள இருக்கா, அதோடு சேர்ந்து நாம் கிறிஸ்துவோடு பண்டிகை ஆசரிக்க முடியாது. கிறிஸ்து நமக்கு பலியானார், பலியானதுனால அந்த ஆடு பஸ்காவுக்காக யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா இதுக்குரிய முழு டீட்டெயிலும் இருக்கும். ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடு பழுதில்லாத ஆடு, அது பலியாக்கப்பட்டு அது என்ன ஆகணும், மாலையில இந்த புளிப்பில்லாத அப்பத்தோட என்ன செய்யணும், அதை சாப்பிடணும். அந்த புளிப்பு என்பது என்ன, உலகத்தின் பாவம். புளிப்பு என்பது துர்குணம், புளிப்பு என்பது கெட்ட குணம். இன்னமும் நாம் பாவம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நாம் புதிதாய் பிசைந்த மாவை போல துப்புரவு, உண்மை. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணுமா, நேர்மையா இருக்கணும். நாம் எப்படி வாழணும், கபடம் இல்லாதவர்களாக வாழணும், தெளிவா வாழணும். இந்த உலகத்துல என்ன, தெளிவற்ற வாழ்க்கையை வாழக்கூடாது, தெளிந்தவர்களாக வாழணும். அதெல்லாம் எங்க இருக்கும், உள்ளத்துல ஒரு தெளிவு இருக்கும். புத்தி தெளிந்த உடனே தகப்பனை நோக்கி ஓடி வந்தான் கெட்ட குமாரன். புத்தி தெளிந்தது, அப்பதான் தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். புத்தி தெரியாதவங்க தகப்பனையோ தாயையோ நோக்கி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. பரம தகப்பனிடத்திலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தியில என்ன இருக்கு, கெட்ட புத்தி இருக்கு, கெட்ட குணம் இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம யாராவது கெட்ட குணத்தோடு இருந்தா நாம் தகப்பனிடத்துல வர முடியாது. ஒரு பார்வைக்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வுமே தவிர உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை வாழ முடியாது. கெட்ட குணம் இருந்தா புதிய வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். பிறந்த போது வளர்ந்த போது அப்படியே தான் இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்கா நமக்குள்ள? அப்போ பிறந்த போது எப்படி நம்ம குணம் இருந்ததோ, வளர்ந்த போது நம்முடைய குணம் இருந்ததோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குணம் எப்படி இருக்கோ அப்படியே இது வரைக்கும் இருந்தோம்னா நமக்குள்ள புது சிருஷ்டி இருக்காது. புது சிருஷ்டியாக நாம் வாழ மாட்டோம். ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்யறாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்கணும். அதற்கு ரொம்ப முக்கியமானதுன்னா குணம். குணம், நம்முடைய குணம் ஆராய்ஞ்சு பாருங்க. நம்முடைய குணத்துல எங்க இப்போ நம்ம இதை கேட்டு எனக்கெல்லாம் அப்படிலப்பா இல்லப்பா அப்படின்னீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. கர்த்தர் தான் உங்களை என்ன செய்யணும், அவர் மாற்றணும். ஹல்லேலூயா. புளிப்பு இல்லாதது என்ன செய்வாங்களா, அதை என்ன பண்ணுவாங்க, அது 7ஆம் வசனம் வாசிங்க. அதை புளிப்பு உள்ளதை என்ன செய்வாங்க, புறம்பே கழித்து போடு. புறம்பே என்ன செய்வாங்க, கழித்து போடுவார்கள். நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. இதெல்லாம் உள்ள இருந்தா மற்ற நல்ல விஷயத்தையும் கெடுத்துடும். ஒருவேளை கர்த்தருடைய கிருபையினால ஏதாவது ஒரு நல்ல குணம் உங்களுக்குள்ள இருந்து இதோட சேர்ந்து இந்த துர்குணமும் பொல்லாப்பும் நமக்குள்ள இருந்ததுன்னா இந்த நல்ல குணமும் இந்த கெட்ட குணத்தால கெட்டு போயிடும். அதை நாம் என்ன செய்ய முடியாது, நல்லது என்று சொல்ல முடியாது. ஏன்னால் கெட்ட குணத்தோட நல்ல குணம் கடந்தா
அதுவும் என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும், முழுவதுமாய் கெட்டு போயிடும். கொஞ்சம் புளித்தமா முழு மாவையும் என்ன செய்யும்? உப்ப பண்ணும். கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க புளிப்பில்லாத அப்பத்தோட தான் என்ன செய்யணும்? பண்டிகையை ஆசரிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எது தெரியுமா? இந்த பஸ்கா. இயேசுவும் நமக்காக எப்படி பஸ்கால தான் என்ன பஸ்கா பலியானார். ஏன்னா எகிப்து என்கிறதான இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த பண்டிகையை அனுசரித்தார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து நமக்காக பலியாவார். அப்படி பலியாகும் போது நாம் புளிப்பில்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக நாம இந்த இந்த பலியோட கலக்கும் போது அதுதான் பரிசுத்தமாகும். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பரிசுத்த பலியா இருக்கிறாரு. நாம புளிப்பில்லாதவர்களாக தான் அவரோடு இருக்க முடியும். அதுதான் சிறந்த பண்டிகை. புளிப்பு இருந்தா அது என்ன? அது நல்லதல்ல. அதனாலதான் ஆண்டவர் அந்த பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். இந்த புளிப்பு என்று சொல்வது பாவம், புளிப்பு என்று சொல்வது துர்குணம், புளிப்பு என்று சொல்வது பொல்லாப்பு. எங்க உட்கார்ந்து எனக்குள்ள பாவம் இருக்குன்றதை யோசிக்க முடியுமா? தேவ சமூகத்துக்கு போனாதான் என்ன தெரியும். பரிசுத்த ஆவியின் எடுத்து அவர் தான் நமக்கு பாவத்தை குறித்து என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து நமக்கு இப்போ நமக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணுமா அப்படின்னு கேட்டா உணர்த்த தேவையில்லை. ஏன்னா நமக்கே தெரியும் பாவம் அப்படின்னு. ஹல்லேலூயா. பாவம் அதாவது பாவத்தினால கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற புறஜாதிகள், இயேசு அறியாதவர்களுக்கு தான் அவர்கள் செய்கிறது பாவம் என்று தெரியாது. அவங்க செய்யறது அநியாயம் என்று தெரியாது, அநீதி என்று தெரியாது. ஆனால் நமக்கோ அப்படி இல்லை. நமக்கு செய்யற பாவங்கள்லாம் என்ன ஆகும்? அவர் பாடுறார்ல, செய்த பாவங்கள் எங்க இருக்கு? கண் முன்னே, எல்லாம் கண் முன்னாடி இருக்கும். நமக்கு என்னங்க மறையாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல நீதியை குறித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியார் என்ன குறித்து? நீதியை குறித்து உணர்த்துவார். அவர் என்ன நீதி? இது நீதி அல்ல, நீ நீதி செய் என்று உணர்த்துவார். எனவே நாம் கர்த்தரால உணர்வடையும் போது நிச்சயமாக இதை நாம் கழித்து போடுவோம். புளித்த துர்குணத்தை கழித்து போடுவோம். அது நமக்குள்ள இல்லாதபடி சீக்கிரமா சுத்திகரிக்கப்பட்டு, இந்த மாவு பாத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாவு பாத்திரங்கள், புளித்த மாவு பாத்திரங்கள் இருந்தா அதை நல்லா என்ன செய்யணும்? நல்லா கழுவணும். நல்லா கழுவி, அப்படிதானே? நல்லா கழுவிட்டு தான் புதிய மாவை அந்த பாத்திரத்துல ஊத்தணும். அப்போதான் அந்த அந்த பழைய மாவுல கிருமி இருக்கு நிறைய. என்ன கிருமி? ஈஸ்ட் இருக்கு. இந்த புளிப்பையை உண்டாக்குற கிருமி நிறைய இருக்கு. ஒரு சில கை வச்சு அவங்க ஒரு கலக்கினால என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், அப்படியே பொங்கி வழிஞ்சு கீழே ஊத்திடும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? ஏன்னா அவங்க மேல அவங்களுக்கு கையில இருக்குல்ல அந்த கிருமி தான் பிரச்சனை. நிறைய கையில கிருமி இருக்கு, நிறைய இருதயத்துல கிருமி இருக்கு, ஈஸ்ட் நிறைய இருக்கு, பாவம் நிறைய இருக்கு. அதை போட்டு மொத்தமா கலக்கி வச்சா பொங்கிடுது, மாவு புளிச்சு போகுது. அப்போ பாவம் இல்லாத ஒருத்தர் இருக்கார். அவர் கை எப்பவுமே பரிசுத்தம் உள்ள கை. அந்த கையோட நம்ம கை இணைஞ்சதுன்னா நாம என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் அது நன்மையில போய் முடியும். நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். ஏனென்றால் நாம் தனியாக இல்லை, நாம் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்துவோட தான் நமக்கு பண்டிகை. எனவே அவர் விரும்புகிறதுல புளிப்பு, பாவம் இருக்க வேண்டும் என்று அவர் நம்முடைய பாவத்தையும் புளிப்பையும் சுத்திகரித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நாமளும் கழுவப்படணும். எந்த ஒரு பொல்லாத குணமும் உள்ள வராதபடி வாசல் அடைக்கப்படணும். உன் வாசலுடைய தாழ்பால என்ன பண்ணு? பலப்படுத்து. நல்ல தாழ்பால பலப்படுத்து. தாப்பால் போடாம போயிடாத. ஏன்? வெளியே இருக்கிறது உள்ள வந்துடும், உள்ள இருக்கிறது வெளியே போயிடும். அதனால என்ன செய்? தாப்பால் நல்லா போடு, செக் பண்ணு. ஒரு சிலர்லாம் பூட்டிட்டு தொங்குவாங்க அப்படியே. எதுல பூட்டி இருக்கா இல்லையான்னு செக்கிங். அது மாதிரி நீ செக் பண்ண, நாம செக் பண்ணோம். நல்லா பூட்டி இருக்கிறோமா? யாருக்கும் கதவு இல்லை, இயேசுக்கு மட்டும்தான் கதவு திறக்கணும்.
நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல, அவர் தெரிஞ்சவர் உள்ள அவ்வளவுதான், நாசம் போச்சு, நாசமா போயிடும். துர்குணம் வெளியே இருந்தும் நமக்குள்ள வரும், பிசாசினால் நமக்குள்ள கொண்டு வரும். நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பழைய இதனுடைய முடிவை நான் சொல்றேன். இந்த பழைய குணம், இந்த புளித்த குணம், இந்த துர்குணம் நமக்குள்ள எப்படி வந்தது? காரணம் என்ன தெரியுமா? பழைய மனுஷன். பழைய மனுஷன். வாசிப்போம் எபேசியர் 4வது அதிகாரம் 22, 24 வசனங்களை வாசி கேட்போம். எபேசியர். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு அவனை களைந்து போடுங்கள். இவன் எப்படிப்பட்டவன்? பழைய மனுஷன். முந்தின நடக்கை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தின நடக்கை இல்ல, இந்த உலக தோற்றத்துக்கு அந்த ஆரம்ப நாட்கள் நடந்த அசுத்தம் அதுதான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. விக்கிரக ஆராதனையா, அது எங்க? உலக தோற்றம் ஆரம்பிக்கும் போது நடந்தது. விபச்சாரமா, அங்கதான் நடந்தது. வேசித்தனமா, அங்கதான் நடந்தது. கொலையா, இதெல்லாம் என்ன? முந்தின மனுஷன் ஆதாமின் சந்ததி, அதற்குள்ளதான் இத்தனையும் நடந்தது. அத்தனை அசுத்தங்களும் அது முந்தின மனுஷனுடைய நடக்கைகள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்திருப்போம்? ஒரு சிலர் தந்திரமா பேசுவாங்க, ஒரு சிலர் தந்திரமா செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? தந்திரமான காரியங்களை என்ன பண்ணுவாங்க? செஞ்சிருவாங்க. தந்திரமா என்ன பண்ணுவாங்க? பேசிடுவாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க அதுல இல்லாத மாதிரியே இருப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் தந்திரம். எப்படியாவது அவங்க நிறைய விஷயம் தந்திரமான மோசம் போக்குகிற நடக்கைகள் ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் முந்தி நடக்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நமக்குள்ள இருக்கா? அல்லேலூயா. கவனிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? அப்போல்லாம் போனா என்ன செய்வோம்? எங்கேயாவது போனோம்னா சின்ன வயசுல சின்ன சின்ன திருட்டு தானே இருக்கும். என்ன? கமிஷன் அடிக்கிறது. நான்லாம் அடிச்சிருக்கேன். கமிஷன் அடிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? எங்கள் அம்மா 1 லிட்டர் கிருஷ்ணல் வாங்க சொன்னால் 3/4 லிட்டர் வாங்கிட்டு மீதிக்கு பர்பியும் என்ன செய்யறது, அதையும் வாங்கி சாப்பிட்டு, ஒரு நாள் அப்படி சாப்பிட்டு வரேன். அப்படி பாட்டில் பார்த்தாங்க, என்ன கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்க. இவ்வளோதான் கொடுத்தாரு. அப்படியே கையோடு இட்டுன்னு வந்துட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு, நாடார், குண்டு நாடார் இருந்தார். இவன் வந்து 3/4 லிட்டர் வாங்கிட்டு, நான் அப்போவே கேட்டேன், 1 லிட்டர் தானே சொல்லுவாங்க அம்மா. இல்லை போதும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு என்ன செஞ்சாரு. இது முந்தி நடக்க அப்படி பர்பியோட போட்டு தள்ளாடிச்சாங்க. அன்னையிலிருந்து கெட்ட பேர். ஹல்லேலூயா. முந்தின நடக்கை. இது மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் இருக்கும். நிறைய இதெல்லாம் ஒன்று சாம்பிள், சும்மா சிம்பிள். இதெல்லாம் அசிங்கம் இல்லாத ஒன்று சொல்கிறேன். நிறைய அசிங்கமான காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் முந்தி நடக்க. இது எப்படி வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தன் முன்னாடி பாவம் செஞ்சுருக்கான், அவனுக்குள்ள இருந்து அப்படியே என்ன பண்ணுது, ஓட்டி வந்துடுச்சு. இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவோ பரம்பரையில் எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கான். அப்படியே ஜீன் வழியாக என்ன பண்ணுச்சு, அந்த குண அடிப்படையில் இந்த பழைய மனுஷன் ஆவி வருது, தொடர்ந்து வருது. அப்படியே இப்போ இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் என்ன நல்லா சுத்தம் பண்ணி, நீ இனி இப்படி வாழக்கூடாது. ஹல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரியதான மோசம் போக்குகிற இச்சை. முந்தின மனுஷன் எப்படிப்பட்டவன்? மோசமானவன். அவன் இச்சை நிறைந்தவன், அவன் விருப்பப்படி வாழ்கிறவன். அல்லேலூயா. அவனை யாரும் தடுக்க கூடாது. நிறைய பேர் அவங்க படிதான் வாழ்வாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இஷ்டப்படிதான் வாழ்வாங்க. யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவங்களே சொல்லுவாங்க, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் யார் தெரியுமா அப்படின்னுவாங்க. நீ யாருன்றத கொஞ்ச நாள்ல ஆண்டவர் என்ன செய்வாரு, காமிப்பாரு. ஹல்லேலூயா. நீ யாரு, அதெல்லாம் காமிப்பாரு. ஒரே ஒரு சின்ன ஒரு ஆட்டம் வந்தா போதும், நீ நடுங்கி காலில் விழுந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வ, அவ்வளவுதான், சரிஞ்சிருவ. கர்த்தர் நல்லவர். அதனால இப்படிப்பட்ட மோசம் போக்கும் இச்சைகளோடு அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்? கெட்டு போகிறான். முந்திர மனுஷன், பழைய மனுஷன், அவன் கெட்டு போகிறதுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் புது சிருஷ்டி அல்ல, அவன் பழைய மனுஷன். ரட்சிக்கப்பட்டு பிறகும் நாம் அந்த பழைய மனிதனோட இருக்கக்கூடாது. அவனை கலைந்து போடணும். ஹல்லேலூயா. அவனை என்ன செய்யணும்? அப்படியே கலைந்து போடணும்.
ஒவ்வொன்றா என்ன செய்யணும், கழட்டணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குணமா கழட்டணும். இந்த பாருங்க, இந்த இன்ஜின்லாம் பிரிக்கும் போது அப்படியே உடனே பிரிச்சிட முடியாது. ஒவ்வொரு போல்டையும் என்ன பண்ணுவாங்க, அழகா கழட்டி கழட்டி ஒவ்வொரு கியரை கழட்டி அப்புறமா அப்படியே அதுக்குள்ள ஒன்று வச்சிருப்போம், அதுக்குள்ள ஒன்று எடுத்த உடனே எல்லாத்தையும் கழட்ட முடியாது. ஆண்டவருடைய கிருபையினால வெளிச்சத்தை வச்சு என்ன செய்யணும், நமக்குள்ள மறைந்திருக்கிற குணம். என்ன குணம்? மறைந்திருக்கிறது நல்ல குணமா துர்குணமா? மறைந்திருக்கிறது பழைய மனுஷனுடைய ஆவியா? அல்லேலூயா. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பொண்ணு வந்து லவ் பண்ணுது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பேன். அப்படிதான், வேற வழி என்ன? அப்போ ஏதாவது நடந்திருக்கா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் முந்தி ஒரு நாளில் அது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி ஓப்பனாக கேட்குறேன்னா, இது இப்போதான் லவ் தான் சாதாரணமாக வருதே இல்லை, எல்லாத்துக்கும் லவ் வந்துடுது. அப்படி பார்த்தோன்னே லவ் வந்துடுது. ஒரு ஷூ போட்டுனாலும் லவ் வந்துடுது, டக்குன்னு எல்லாத்துக்கும் வந்துடுது. நேற்று ரேஷன் கடையில் அதுக்குள்ளேயே ஒரு லவ் வந்துடுது. என்னடா இது, கொஞ்ச நேரம் தான் நிற்கிறீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய லவ் வந்துடுச்சா? தூர தூரமாக நின்னவங்க போகும்போது எப்படி போகிறாங்க, ஒன்றா போகிறாங்க. மோசமான விஷயம் இது. இது உலகத்தில் என்ன இருக்குது, இது அப்படியே அந்த அந்த சாக்கடையிலேயே ஊறி 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 என்ன இருக்குது, பாட்டு கேட்குற பாட்டு லவ் பாட்டு, வெளியே ஓட்டுற போஸ்ட் லவ் போஸ்ட், எல்லாமே லவ்வாக இருந்தால் என்னதான் பண்ணுவாங்க இந்த பசங்க இல்லை? அவ்வளோ ஒரு இணக்கம். அப்போ அப்படி கேட்டது உண்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம், ஆனால் என் பிள்ளை அதிலிருந்து விடுதலை ஆகணும். ஆமே, அது உண்மைதான். இது எப்படி வந்திருக்கும் இந்த அம்மாவுக்குள்ள? அவங்க அம்மா யாரையாவது என்ன பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பாட்டி யாரையாவது லவ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த இதுல இருந்தா என்ன வருது, அப்படியே பரம்பரை பரம்பரை. அதனால நீ சந்தோஷப்படுவது, எங்க பரம்பரையில இப்படி இருந்திருக்காங்க, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அதை உடைக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பரம்பரை சாபம், பரம்பரை அடிமைத்தனம், அதெல்லாம் என்ன செய்ய ஆண்டவர் கொளுத்துவார் அக்கினினால. ஹல்லேலூயா. எவனாவது அப்படி சுத்தினா உன் தலையில அக்கினியை போட்டு என்ன செய்வார், ஆண்டவர் கொளுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே என்ன ஒரு நிலம் என்னாச்சு, கெட்ட நிலமா இருந்தா நல்லா கொளுத்திட்டு தான் என்ன செய்வாங்க, அதை பின்பு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் நல்லா கொளுத்திட்டு நல்லா கொத்தி அதுக்கப்புறம் தான் ஏறு போடுவாங்க. ஆமென். அதனால கர்த்தர் நம்முடைய பிள்ளைங்களை, அது வாலிப பொண்ணா இருந்தாலும் அது வாலிப பையனா இருந்தாலும் கொத்தி எரு போடணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெரியவங்களாம் அப்படி நமக்கெல்லாம் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாமளும் அப்படி இந்த உலகத்தெல்லாம் இருக்கோம், மாட்டிக்க கூடாது. ஆமென். நாம கர்த்தர் பழைய மனுஷனுடைய குணத்தை களையணும். அதை களையணும். அவன் கெட்டு போகிறவன். ஆண்டவர் கெட்டு போகிறவருக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் 3:16 கெட்டு போகிற மனுஷனுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த கெட்ட மனுஷனை, கெட்டு போகிற மனுஷனை புதிதாக்க இயேசு வந்தார். இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், இன்னொரு வசனம் வாசிப்போமே, கொலோசியர் 3:9 9-10 வரைக்கும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அவன் செயல்களையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் நம்ம கொடுத்தது யார்? புதிய மனுஷன், கிறிஸ்துவின் சாயல், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அந்த புது மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆடையை வைத்துதான் நாம் யார் என்பதை அநேகர் கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. நமக்கு பெருமை இருக்கிறதா எங்க தெரியும்? நம்முடைய ஆடையில தெரியும். நமக்கு தாழ்மை இருக்கிறதா எங்க தெரியும்? நம்முடைய ஆடையில தெரியும். அப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் என்ன?
அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்களாம், அந்த ஆடைய, விபச்சாரிகளுக்குரிய ஆடையை அணிந்திருப்பாள். அவளை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க, யார் இவள், இவள் ஒரு விபச்சாரி. அந்த நாட்கள் அப்படி இருந்தது. இன்னைக்கு அதுதான் என்ன ட்ரெண்டிங்கா வருது. எதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸே என்னதான் அந்த நாட்கள்ல போட்டிருந்த, இப்ப சொல்றோம் பாரு, இந்த விபச்சாரிகளுடைய ஆடைகள் தான் இன்னைக்கு என்ன வருது. அப்ப ஆண்டவர் என்ன ஆடை சொல்றாரு, அந்த ஆடையை வைத்துதான் அவர்கள் யார் என்று என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. யூதா அவர் வெளியூருக்கு போகும்போது அவருடைய மருமகள் என்ன பண்றா, அப்படிப்பட்ட ஒரு ஆடையை அணிந்திருந்தார். ஒரு முக்காடை போட்டு என்ன பண்ணிட்டா, உட்காந்துட்டா. உடனே யூதா போய் என்ன செய்யறாரு, அவரோடு பேசி, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது, இது ஆடையினுடைய விஷயம். இந்த மாதிரி பழைய மனுஷனுக்கு ஒரு ஆடை இருக்கிறது. அந்த ஆடையை நாம் கலைத்து போடணும். அந்த ஆடையோட ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல பந்தியில வரான், எல்லாரையும் அழைக்கும் போது அவனும் உள்ள வந்துடுறான். எஜமான் பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆடை இல்லை, கல்யாண ஆடை இல்லை. கல்யாண ஆடை இல்லைன்னு வந்து கேட்கிறாரு, எப்படி நீ வந்த? வாசல்லையே என்ன கூறும், நானே வாசல், ஒருவன் என் வழியே பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் என்ன செய்வான், வாசல்லையே உனக்கு ஆடை கொடுக்கப்பட்டது, வாசல்லையே உனக்கு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டது, அதை நீ ஏன் போடவில்லை? வேற எப்படிப்பா வந்த? அவன் அமைதியா இருக்கிறான், ஏன்னா திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்கான். உள்ள எப்படி வந்திருக்கான், வஞ்சகத்தோடு, பழைய உடையோட வந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை தூக்கி எரிகிற கடல்ல போடுங்க, அக்கினியும் கந்தகம் எரிகிற அழுகையின் பள்ளத்தாக்குல போடுங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் கொடுக்கிற ஆடை இல்லாமல், புதிய மனுஷனை தரித்து கொள்ளாமல் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. அல்லேலூயா. புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும் போதுதான் தேவனும் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அவர் கொடுத்திருக்கிற ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலான அந்த புது சிருஷ்டியின் ஆடை, அது என்ன, கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. நம்மை பார்க்கும்போது நமக்குள்ள யார் பார்க்கணுமா, கிறிஸ்துவை பார்க்கணும். அல்லேலூயா. நம்மை பார்க்கும்போது நம்முடைய பழைய மனுஷனை பார்ப்பார்கள் என்றால் அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நம்மை பார்க்கும்போது புதிய சிருஷ்டியின் சாயலை பார்க்கணும். ஆமென். இந்த புதிய மனுஷன் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை உடையவனா இருப்பான், தேவனுடைய சுபாவத்தை உடையவனா இருப்பான். அவன் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன்? வாசிமா, பரிசுத்தம், நீதி, புதிய ஆவி. 10ஆம் வசனம் வாசி. 3 கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. புதிதாக்கப்பட்ட மனுஷன், புதிய ஆவி, தேவனுடைய நீதி, பரிசுத்தம், இப்படிப்பட்ட சாயல். தேவனுடைய நீதி, நம்முடைய நீதி இல்ல. இது யாருடைய நீதி? மெய்யான நீதி. அது வசனம் இருக்கா, மெய்யான நீதி. ஆகையால் இல்லனா தேவனால் தெரிந்து 24 எபேசியர் 4வது அதிகாரம் 23 24 இருக்கும் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. எது நம்முடைய சாயல்? எது புது சிருஷ்டியின் சாயல்? மெய்யான நீதி. நம்முடைய நீதி சுயநீதி இல்ல, சுயநீதி இல்ல. நான் யாரை பத்தியும் தப்பா பேசல. சுயநீதி இல்ல. நான் தாராள குணமுடையவன். நான் எறும்பை கூட என்ன பண்றது இல்ல, மிதிச்சதில்லை. எறும்பை மிதிக்க மாட்டேன், அங்க புருஷனை மிதிப்பேன். அல்லேலூயா. இப்போ எறும்பு வேற, நீ எறும்பை மிதிக்கிறது இல்லை, பொண்டாட்டியை என்ன பண்ணுவேன், மிதிப்ப. நீ எறும்பை மிதிக்கிறது இல்லை, மற்ற யாராவது ஏமாந்தவனா அவனை போட்டு என்ன பண்ணுவேன், மிதிப்ப. சுயநீதி உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவ நீதி உடையவர்களாக மெய்யான நீதியை கொண்டிருக்கணும். பரிசுத்தம், மெய்யான நீதியும் பரிசுத்தமும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புது ஆவி, தேவனுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் எல்லாமே அங்கதான். அங்க வச்சுதான் நம்ம என்ன செய்யணும். எந்த மனுஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லா மனுஷனும் மாய.
பிரபுக்களும் மாயை. வேற யாராவது ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தாலும் அவரை வச்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவங்களும் மாயை தான். நம்ம பார்க்க வேண்டிய ஒரே நபர் கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து தான் பரிசுத்தர், அவர் தான் நல்லவர். அவரை வைத்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ என்ன எடை போடுறோம்? ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு பிரியாணி கொடுத்தீங்க, இந்த பிரியாணி கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஞ்சி குடிக்கிறாங்கப்பா, அதுக்காக தோத்துறோம் அப்படி சொல்லாமா? கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு உனக்கு பிரியாணி, நாளைக்கு உனக்கு கஞ்சா இருக்கலாம். அல்லேலூயா. அதனால நாம் அப்படி சொல்ல வேணாம். கர்த்தர் கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி. இல்லாதவனை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்க வேணாம், இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படவும் வேணாம். நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பாக மாற்றுவது தான் புது சிருஷ்டியினுடைய அனுபவம், புதிய மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த பழைய மனுஷனுக்குள்ள இருந்து தான் பழைய குணம் வருகிறது. அல்லேலூயா. பழைய குணம் பழைய மனுஷனுக்குள்ள வருது. 2 புருஷர்கள் இருந்தாங்க. ஒருவன் பேர் நாபால், ஒருவன் பேர் நாபால். இந்த நாபால் எப்படிப்பட்டவர்? இந்த கதையை நீங்க வீட்டில் வாசிங்க. 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 14வது வசனம். இவன் ஒரு பழைய மனுஷன், இவன் ஒரு பழைய புருஷன். அல்லேலூயா, ஆமென். பழைய புருஷன் நாபால். நாபால் எப்படிப்பட்டவன்? 14வது வசனம் 25-14. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அவர்கள் நல்லவங்க பேர்ல, சுக செய்தி விசாரிக்கிறவங்க பேர்ல. நிறைய பேர் வந்து விசாரணை எப்படி இருக்கும்? அவரு உயிரோடு இருக்காரா செத்துட்டாரா இப்படி போன் அடிச்சுனே இருப்பாங்க. என்ன ஸ்டேஜ், எப்படி இருக்காங்க அப்படின்னு போன் அடிச்சுனே. ஏன்னா ஐயோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சாவலியே அப்படின்றதுக்காக கூட இருக்கும். ஆனா இவங்க என்ன? சுக செய்தி விசாரிக்க வந்தவர்கள். நல்லவர்கள் மீது சீறுகிறவன் தான் பழைய மனுஷன். அல்லேலூயா. யார் சீர்வா? யாரு சீரும்? சீருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? எதெல்லாம் சீரும் அப்படின்னு நீங்களே பாருங்க. மிருகங்கள் சீரும், பாம்பு சீரும். அந்த மாதிரி இந்த நாபால் வந்து எப்படிப்பட்டவன்? சீருகிறவன். நல்லவங்களை பார்த்தா பிடிக்காது, கெட்டவங்களோட ஐக்கியமா உட்காந்து ஊருக்கு அதை பேசுறது. நல்லவங்களை பத்தி என்ன செய்ய? அவங்கள வரும்போது அவங்கள பார்க்கும்போது சீற்றம். அது பழைய மனுஷனுடைய குணம். அடுத்தது இந்த நாபால் எப்படிப்பட்டவன்? வாசிப்போம் 25வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷன். அம்மா சொல்றது யார் தெரியுமா? மனைவி. யார் சொல்றது? மனைவி சொல்றா. என்ன சொல்றா? திரும்ப வாசிமா. என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷன். இந்த பேலியாள்னா பொல்லாதவன். இந்த பேலியாளின் மனுஷனை பொருட்டாக எண்ண வேண்டாம். அவனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. என்ன பேர்? அவன் ஒரு பைத்தியக்காரன். பழைய மனுஷன் யாரு? பைத்தியக்காரன். எப்போ எதை தூக்கி அடிப்பான்னு தெரியாது, எப்போ என்ன செய்வான்னு தெரியாது. திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு என்ன ஆயிடுவான்? அவன் பைத்தியக்காரன். திடீர்னு ஆண்டவரை பத்தி பேசுவான், திடீர்னு பாவம் செய்வான். அவன் யாரு? அவன் ஒரு பைத்தியக்காரன். திடீர்னு நல்லா இருப்பா, திடீர்னு என்ன செய்வா? பாவத்துக்குள்ள விழுந்துருவா. அவன் யாரு? பைத்தியம். அல்லேலூயா. இது பழைய குணம். தெளிந்த பைத்தியம் என்ன? தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை, தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. நான் இப்படிதான் வாழப்போகிறேன் என்பது தெளிவு, நான் எப்படியும் வாழ்வேன் என்பது ஒரு தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வது தெளிவு, நாம் உலகத்திலே வாழ்வது தெளிவற்றது. ஒரு அம்மா சொல்றாங்க, ரிப்போர்ட்டர் கேட்கிறார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இப்படிதான் வாழ்றீங்க? இப்போ நான் நடிக்கிறது கூட இல்லையே. இல்லை நான் எப்படியும் எனக்கு என்ன வருவாங்க,
இப்போ கூட ஒரு பையன் என் கூட தான் இருக்கான், வயசு சின்ன பையன், இவன் என் கூட தான் இருக்கான். இப்போ இருக்கானா? இப்போ இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால அவன் போயிட்டான். அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த அம்மா, இன்னும் கூட நான் கால்ஸ் வரும், அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், அட்டன் பண்ணிப்பேன்றாங்க அவங்க. ஐயோ, சமாரியா விட என்ன இந்த அமரியா மோசமாக இருக்காங்களே. பயங்கரமான பைத்தியம், பயங்கரமான பைத்தியம். இது தெளிவற்ற ஒரு வாழ்க்கை. அவங்க எது தெளிவென்று நினைக்கிறாங்க, யார் பணம் கொடுப்பாங்களோ, யாரை ஏமாற்ற முடியுமோ, யார் வாழ்க்கையை நாசப்படுத்த முடியும். ஆனால் நல்லவங்க போல சொல்றாங்க, பரவாயில்ல அவனும் வாழணும்ல கல்யாணம் பண்ணிட்டு. எப்படி இது இது உண்மையாவே தேவன் பார்வையில் பைத்தியம், தேவன் பார்வையில் உலக பைத்தியம், உலக ஆசையில பைத்தியம். இந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் இன்னைக்கு எங்க இருக்கு, உலகத்துல இருக்கு. அப்படி ஒரு பைத்தியம் தான் இந்த நாபால், அவன் ஒரு பைத்தியக்காரன். அடுத்து வாசிப்போம் 25, இன்னும் வாசிமா. பேலியால் அவன் பைத்தியம். 36 வாசிமா, 36 வாசிமா. அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து, அவன் வீட்டிலே நடந்திருந்தது. இந்த பழைய குணம் உடையவங்களுக்கு எப்பவுமே என்னதான், ராஜ விருந்து மேலதான் ஆசை, நல்லா சாப்பிடணும். ராஜ விருந்து அது ஒரு கெட்ட குணம், அது ஒரு கெட்ட ஆசை. எப்பொழுதும் ராஜ விருந்து சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல உணவுகளையும் சாப்பிடணும். ஆண்டவர் என்ன தெரியுமா பஸ்காவில் செஞ்சாரு, புளிப்பில்லாத அப்பம். டேஸ்டே இருக்காது. தோசை புளிப்பா இருந்தா தான் என்ன இருக்கும், கொஞ்சமாவது என்ன இருக்கும், வாய்க்கு நல்லா இருக்கும். தோசை புளிக்கல அப்படின்னா என்ன ஆகும், இட்லி புளிக்கல, மாவு புளிக்கலன்னா இட்லி சாப்பிட நல்லா இருக்குமா, ருசி குறைந்தது. அப்புறம் சுட்ட கறி கூட சேர்ந்து கசப்பு கீரை. யாராவது சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்களா? சாதா கீரையே சாப்பிட மாட்டாங்க, இதுல கசப்பு கீரை கொடுத்தா எப்படி சாப்பிடுறது? இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த உணவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது பண்டிகையிலே சாப்பிடணும். நமக்கு பண்டிகைனா தான் பிரியாணி, 65, அப்புறம் என்ன தந்தூரி பண்டிகை, இதெல்லாம் தான் பண்டிகை. அப்புறம் சிக்கன்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறது. அப்புறம் மாடுல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது. எல்லாத்தையும் என்ன செஞ்சு அதான் பண்டிகை. ஆண்டவருடைய பண்டிகை பாருங்க. கீரை, என்ன கீரை, கசப்பு கீரை வாயில கொடுப்பாரு. ஆமென். புளிப்பில்லாத அப்பம், விருந்து. இந்த இந்த உலகத்தினுடைய ஜனங்களுடைய ஆசனை தெரியுமா, விருந்து. யூடியூப் முழுவதுமா வர்றது என்ன தெரியுமா, விருந்து. இந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றான். இவன் 2 மணிக்கு திறந்து வச்சிருக்கான் கடையை, அவன் 5 மணிக்கு திறந்து வச்சிருக்கான். இந்த மாதிரி என்ன செய்யறது, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, நல்ல சாப்பாடு. சாப்பாடு மேல இச்சை. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். எது மேல, கறி மேல. வானத்தின் அப்பம் புளித்து விட்டது அப்படின்னா சலிப்படைந்து விட்டது. கறி வேணும் ஆண்டவரே, கறி வேணும் ஆண்டவரே. ஜெபமே என்னதான், கறி வேணும் ஆண்டவரே. கொடுத்தாரு கறிய. கொடுத்துட்டு என்ன செஞ்சாரலாம், சாப்பிடும் போது பின்னாடி என்ன பண்ணிருக்காரு, ஒரு அடி அடிச்சதுல சாப்பாடுலாம் என்ன போயிருக்கு, மூக்குல ஏறிக்குச்சு. மூக்குல ஏறி செத்து போனவங்க நிறைய பேர். சாப்பிடும் போதே மூக்கு வழியா எப்படி சாப்பிட்டுருமா பாருங்க, எவ்வளோ வெறி சாப்பாட்டு மேல. இவனும் ஒரு வெறிய. யாரு, பழைய மனுஷன், ஒரு வெறி பிடிச்சவன். ஹல்லேலூயா. வாசிப்போம். ராஜா விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே கழித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். மிகவும் வெறித்திருந்தான். இருதயம் என்ன ஆகுது, களிப்பு தான், சந்தோஷம். ஒரு சின்ன வார்த்தை கூட யாரும் சொல்லிவிட கூடாது, உடனே என்ன வந்துடும், சோறு வந்துடும். ஆண்டவரே, இனி நான் வாழக்கூடாது, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு எங்க போய் படுத்துக்கிறது. சூரடி நல்லா எங்க கட்டில் போட்டு வச்சாங்கன்னா அங்கேயும் படுத்துன்னு சோறாக்குறது இல்லை, எதுவும் செய்யறது இல்லை. இனிமே என் வாழ்க்கை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. இருந்தா அப்படி, இல்லைன்னா இப்படி. என்ன என்ன போட்டிருக்கு பாருங்க, திரும்பி வாசிமா.
அவன் இருதயம் சந்தோஷம். களித்திருந்தது. எப்பவுமே அவன் இருதயம் என்ன களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் ஆமா, இருந்தான். அவன் மிகவும் வெறி கொண்டிருந்தான். நல்லா குடிச்சு என்ன பண்ணிருக்கான், வெறி கொண்டிருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும். பாரு, நாபால் நல்லா வெறிக்க குடிக்கிறவன், எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவன், அப்புறம் ராஜ விருந்து தான் அவருக்கு எப்பவுமே. இதெல்லாம் யாரு? பழைய நாபாலின் குணம், பழைய மனுஷனுடைய குணம். கடைசியில் இவன் எப்படி மரித்து போனான், இது நான் ரொம்ப விளக்கப்படுத்த விரும்பல. ரெண்டாவது ஒருத்தர் இருந்தாரு, தாவீதனுடைய வாழ்க்கையில இப்படி சாப்பாட்டுக்கே திண்டாட்டம். சாப்பாட்டுக்காக தான் என்ன செய்யறாரு, இது தாவீது தான் புது புருஷன். யாருக்கு? அபிகாயிலுக்கு. இப்ப நாபால் சாக போறான், செத்துட்டான். ஒரு புருஷன் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. அவனே செத்து போயிட்டான், யாரும் கொலை பண்ணல. இப்ப தாவீது கொல்ல தான் வந்தான். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், 400 பேரோட அவன் முழுசா அவனை அழிச்சு ஒரு நாய் கூட வைக்க கூடாதுன்னு தான் வந்தான். ஆனா அபிகாயில் போய் என்ன செஞ்சா, ரொம்ப ஞானமா அறிவா புத்தியா பேசி அழகா ஆண்டவரை பத்தியே சொல்றா. உன்னை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்காரு, அதனால நீ ரத்த பழிய வாங்காத, இவனை கொன்னு உன் மேல என்ன துக்கத்தை வர வச்சுக்காத, உன் மேல ஒரு கரையை வச்சுக்காதன்னு உடனே அந்த ஆலோசனைக்கு என்ன செஞ்சாராம் தாவீது, இணங்கினார். 26 இருந்து 31 வரைக்கும் வாசிப்போம், நேரம் இருக்காது நமக்கு. 26 வாசிமா. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும். பாருங்க, பொல்லாப்பு நிறைந்த மனுஷன் ரத்தம் சிந்துவான். அதான் நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது. வாசிமா. கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும். 31 வாசிமா. நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமல் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானா அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. அடியாளை இவன் கொல்றதுக்கு வரான். அத்தனை இந்த நாபால் செஞ்சதுக்காக அவன் எத்தனை உயிர்களை கொல்ல வரான், அதை தான் அபிகாயில் தடுத்தார். அது ஒரு கர்த்தருடைய ஆலோசனை. புதிய மனுஷன் கர்த்தருடைய ஆலோசனையால நடத்தப்படுவான். நிறைய தாவீதிடத்துல நல்ல குணங்கள் இருக்கு, ஆனா தாவீதை விட மிக மேலான குணம் உடையவர் இயேசு. ஹல்லேலூயா. மிக மிக நல்ல குணம் உடையவர் தாவீதை காட்டிலும் இயேசு தான். அதனால இங்க தாவீதை இயேசுவுக்கு ஒப்பாக்குகிறேன். அவர் தேவ ஆலோசனையை பெற்றார். தாவீது தேவ ஆலோசனைக்கு உரியதான, பாருங்க, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்று ரொம்ப கோபத்தை போது நாம் செய்ய வேண்டியது தேவ ஆலோசனை பெறணும். 39வது வசனத்தை வாசிப்போம். அங்க தாவீது சொல்றார், நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினார். போதும். இப்ப என்ன, அபிகாயிலுக்கு என்ன நடக்க போகுது, ஒரு புது புருஷன் கிடைக்க போறார். அப்படியா? இப்ப அவ எங்க நல்லா வாழ்ந்திருப்பா, அந்த பேலியால் கிட்ட வாழ்ந்திருப்பாளா இல்ல தாவீது கிட்ட வாழ்ந்திருப்பாளா? நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா தாவீதோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தான். ஆமென். நம்முடைய பழைய மனுஷன் ஒரு புருஷன், நம்முடைய பழைய குணம் ஒரு புருஷன். அவனோடு வாழ்ந்தால் செத்து போவோம். நாபால் செத்து போனான், நாபால் கெட்டு போனான், அவன் இருதயம் கல்லானது. பழைய மனுஷன் செத்து போனான். இங்கே புது மனுஷன் வருகிறார். குதிரையில ஏறி என்ன செய்யறார், வேகமா வந்து அபிகாயிலை திருமணம் செய்கிறார். இப்பொழுது நமக்கு யார் புருஷன், நாபாலா? 2 புருஷனா கேட்காதீங்க, இந்த குணத்தை வச்சு சொல்றேன். நமக்கு முதல் குணம் என்ன, நாபால் பைத்தியம். எல்லாருக்கும் பைத்தியம் இருக்கா?
இருக்கா இல்லையா? வரும் பைத்தியம், பார்ப்பீங்க. நமக்குள்ள இருக்கிற பைத்தியம் நமக்கு நல்லா தெரியும். சிலர்லாம் பேசும்போது எப்படி இருக்கும், பைத்தியம் மாதிரியே என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த நடை உட பாவனை எல்லாமே என்னமா இருக்கும், அப்படி ஒரு பைத்தியம். அப்படி பைத்தியம் உன்னை பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு, பைத்தியம். என் மனைவி கூட சொல்லுவா நிறைய முறை என்ன பார்த்து, நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு. பைத்தியம், பைத்திய குணம் மாறி நல்ல தெளிந்த புத்திய கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு என்ன, புதிய மனுஷன், புதிய புருஷன். அவரோட தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாபாலோட நம்முடைய வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஆமென். அவன் அவன் குணத்தை தூக்கி போட்டாதான் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் போட விரும்புறீங்க? ஆமென். பாருங்க, இருக்குது பாருங்க, தூக்கி போடணும், போட்டாதான் நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாபால என்ன செய்யணும், சாகடிக்கணும். அதுக்கு என்ன செஞ்சா, காலையில வந்து நடந்ததை சொல்லிட்டா, எப்பா நைட்டு மட்டும் நீ நான் போகாம இருந்தா நீ செத்த. அவன் மறுநாள் தான் என்ன செய்ய, உணர்வடைஞ்சு நல்லா இல்லை, உணர்வடைஞ்சு நல்லா இருக்க முடியாது. கெட்டு போனவங்களால உணர்வடைஞ்சாலும் நல்லா இருக்க முடியாது. பழைய மனுஷன் உணர்வடைந்தாலும் திரும்ப இயேசுவினிடத்தில் வர முடியாது. ஏன்னா அவன் செஞ்ச பாவம், அவன் செஞ்ச அக்கிரமம், அவருடைய பழைய மனுஷன் என்ன செத்து தான் ஆகணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பழைய மனுஷன் செத்தாதான் புதிய மனுஷ சுபாவம் வரும். அதனாலதான் அதை கலைந்து போடுங்கள். இது நம்மிடத்துல மாத்திரம் இல்லை, இந்த பழைய மனுஷனுடைய குணம் நமக்கு மட்டும் இல்ல, இனி வருகிற சந்ததிக்குள்ள இது தோன்றும், இது உண்டாகும். அந்த பழைய குணம் தான் அவங்கள வாழ வைக்குமா சாகடிக்குமான்னு இருக்கும். ஆமென். இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்லாம் இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும்ல, அது ஜீன் இருக்கு, அப்புறம் செல்லுன்னு இருக்கு, இதெல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. அப்படியே என்னாகும், அது பரம்பரை பரம்பரை அதுதான் சந்தானம். வேற எது, இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் நமக்கு சொத்து சேர்த்து வச்சாங்களான்னு தெரியல, ஆனால் நல்லா சாபத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அல்ல சொல்லுங்க, எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்களோ தெரியாது நமக்கு. டைரி இருந்தால் எடுத்து வாசிச்சு என்ன பண்ணலாம், ஓ எங்க தாத்தா இப்படி செஞ்சாரா, அவர் டைரி எழுதினாரா, அவர் என்ன எழுதினாரோ ஒன்றும் புரியல, ஆனால் தலையெழுத்து என்ன பண்ணிருக்கு, எழுதி வச்சுட்டு இருக்காரு. அதை மாத்திர சக்தி கத்திரிடத்துல மட்டும்தான், புதிய மனுஷனிடத்துல தான் உண்டு. ஹல்லேலூயா. பழைய குணம், பழைய புளித்தம்மா, பழைய மனிதன், அப்புறம் பழைய பாம்பு. ஹல்லேலூயா. என்ன பாம்பு? பழைய பாம்பு. வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இந்த பழைய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறதான, உலகத்தை மோசம் போக்குகிறதான ஒரு ஆவி. இந்த மோல ஒரு பேர் வந்தாலே எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சா தெரியல, பரவாயில்ல. இந்த மோசம் போக்குகிற சாத்தான் என்ன பண்ணிட்டான், பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான். உலகம் முழுவதும் அவனை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தள்ளினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தள்ளினார். அவன் எங்க விழுந்துட்டான்? பூமியில விழுந்துட்டான். ஏற்கனவே உலகத்தை மோசம் போக்குறவன் அவன் தான். பூமியில விழுறது தேவனுக்கு தெரியுமானா நல்லா தெரியும். அவனை பூமியில தான் தள்ளினார். ஏன்னா அவனை பின்பற்றுகிற அநேகர் உண்டு. அவர்களுக்கு எத்தனை முறை சொல்லியும் அவங்க பழைய குணத்திலிருந்து வெளியே வர்றதில்ல. எத்தனை முறை சொல்லியும், எத்தனை பிரசங்கம் பண்ணியும், எத்தனை உபதேசம் கொடுத்தும் பழைய விஷயத்திலிருந்து வெளியே வர முடியல. அதனால இவன் பேச்சை கேட்டு இவனுக்காக தான் ஆடிட்டு இருக்காங்க, இவனை தள்ள மாட்டுறாங்க. அதனால இவனுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல அவர்களையும் தள்ளுவதற்காக ஆண்டவர் அவனை பூமியிலே தள்ளினார். அல்லேலூயா. இந்த பழைய பாம்பு வலுசர்ப்பம், இந்த பழைய பாம்பு வலுசர்ப்பம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கே தேவ சித்தம் மட்டும்தான் செய்யப்படும். பரலோகத்துல என்ன செய்யும்? தேவ சித்தம் மட்டும்தான். உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செய்யப்படுகிறது போல. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் எங்க செய்யப்படுகிறது? செய்யப்படுகிறது.
இந்த உலகத்துல ஆண்டவர் வரும்போது அவர் ஜெபம் பண்ணார், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை நீக்கிவிடும் என்று சொல்றார். இல்ல, யோவான் 12:37. அவர் இத்தனை வாசிமா 27 வாசிமா, சாரி 27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. என் ஆத்துமா, இயேசு சொல்றார், இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று அவர் சொல்வேனோ? மனுஷிக காரியத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே இந்த வேலையில் நின்று இந்த நேரத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வதோ? ஆகிலும் இதற்காகவே வேலைக்குள் வந்தேன், இந்த வேலைக்குள் வந்தேன். அவர் பாருங்க, கடைசியில முடிக்கிறார், கன்க்ளூட் பண்றாரு. இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சி, என்னை காப்பாத்துருங்க, இதற்குள்ள நான் போக விரும்பல அப்படின்ற இருந்தாலும், ஆனாலும் உறுதிப்படுத்துக, இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். இந்த நேரம் அவர் சிலுவையில கெத்செமனேல ஜெபம் பண்ற நேரம். அப்படிப்பட்ட நேரம் தெரியும், கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது, இதற்காக தான் இங்கே வந்தேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி அவர் பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தம் பரலோகத்தில் நிறைவேற்றப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நிறைவேற்றப்பட்டது. பிதாவின் சித்தம் மட்டுமே பரலோகத்தில் நிறைவேற்றப்படணும். இங்கே இயேசுவின் சித்தம் அல்ல, அங்கே பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக இயேசு தன்னை அர்ப்பணித்தார். இப்ப நம்ம மனிதர்களாக இருக்கோமே, நமக்குள்ளேயும் அவருடைய சித்தம் நிறைவேறணும். இந்த சித்தத்தை நிறைவேற்ற விடாதபடி தடுக்கிறவன் யார் தெரியுமா? பூமியில விழுந்த வலு சர்பமாகிய பழைய பாம்பு. அவன் நம்மையும் மோசம் போக்குவான், நம்முடைய பிள்ளைகளையும் மோசம் போக்குவான், இன்னும் எத்தனை பேரை மோசம் போக்க முடியுமோ அத்தனை பேரை மோசம் போக்குவான். எல்லாரையும் மோசம் போக்குறது தான் அவனுடைய வேலை. அவனுடைய மோசத்துல சிக்கி கொள்றவங்க நிச்சயமா என்ன செய்வாங்க? அவனோட தான் இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இயேசுவின் இடத்துல வர அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. சத்தியத்தின் பாதையில வர, வெளிச்சத்துல வாழ விருப்பம் இருக்காது. நிறைய பேர் இருள தான் வாழ விரும்புறாங்க. நிறைய பேருடைய போன் பிரைட்டா இருக்காது, பாத்துருக்கீங்களா? நிறைய பேருடைய போன் வந்து பிரைட்டா இருக்காது, லைட்டா வச்சிருப்பாங்க, அப்படியே டார்க்கா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நல்லா கொட்டை கொட்டையா கண்ணு தெரியும். இருட்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. யார் நம்புறோம் தெரியாது, இருட்டா இருக்கும், யார் பேசுறது தெரியாது, அவங்க பேசுறது யாருக்குமே கேட்காது, அவங்களுக்கு மட்டும் கேட்கும். நம்மலாம் எப்படி சொல்லு என்ன அப்படித்தானே பேசுவோம். அவங்க எப்படிதான் பேசுவாங்க? சொல்லு சொல்லு, சரி சரி, இப்படிதான் பேசுவாங்க. எப்படி வாழதான் அவங்களுக்கு பிடிக்கும், நல்ல வெளிப்படையா வாழ பிடிக்காது. மோசம் போக்குகிற சாத்தான். ஒரு பொண்ணு போர் சிக்னல் தாண்டோன்னா கொஞ்சம் காலியான இடம் இருக்கும், அங்க உட்காந்து இவன் பைக்ல உட்காந்துருக்கான் அந்த பையன், இது இறங்கி தலையை பிச்சுக்குது, அழுது. உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படிதான் பண்ணுவியா, எதுக்கு அழுதுன்னு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் இருந்து பார்த்தா தெரியும். நமக்கு உடனே வீட்டில் ஃபோனு, கிளம்பியாச்சு, அவ்வளோதான். அப்படி பிச்சுக்குது, முடிய பிச்சுக்குது, தலையில அடிச்சுக்குது, கண்ணீரா மாலை மாலையா ஊத்துது. ஒருத்தர் கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை. அத்தனை பேர் போறாங்க, ஒருத்தர் கேட்கறதுக்கு நாதி இல்லை. உன்னால நான், அது மட்டும் சொல்லுது, உன்னால நான் மோசம் போயிட்டேன், உன்னால நான் மோசம் போயிட்டேன். இது பிசாசினுடைய கிரியை. மோசம் போக்குகிறவன் பிசாசு, பழைய மனிதன், பழைய பாம்பு. அவன் பரலோகத்தை மோசம் போக்க நினைச்சான். அங்க பிதாவின் சித்தமே செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை தள்ளினார். இப்ப பூமியில வந்து மோசம் போக்க விரும்புகிறான். இங்கே பூமியிலே வந்ததான இயேசு அவனை தள்ளினார். ஹல்லேலூயா. வாசிப்போம் 31ஆம் வசனம். இயேசு சொல்றார் பாருங்க, 31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு சொல்றாரு,
நான் பிதாவினுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால உலக அதிபதி, உலகத்தை மோசம் போக்குகிறவன் அவன் புறம்பாக தள்ளப்படுவான் என்றால் நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம, இந்த உலகத்தின் அதிபதியை தள்ள வேண்டும், தள்ளணும். அவனோட கை கோர்த்து போகிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. அவன் நம்மையும் மோசம் போக்குவான், நம்முடைய குடும்பத்தையும் ஏன் நம்முடைய சந்ததியே மோசம் போக்குவான். ஒருவன் பாவம் செஞ்சா அவனை 1000 தலைமுறைக்கும் விசாரிப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்வான் என்றால் 1000 தலைமுறை, அப்ப என்ன 1000 சந்ததி வரைக்கும் விசாரிப்பார். சந்ததி சந்ததி எவனா ஒருத்தன் அங்க கர்த்தரிடத்துல மனம் திரும்பினா அங்கே அந்த செயினை அறுத்து விடுறார். இனிமே இந்த பாவ சங்கிலியோடு நீ இணைக்கப்பட வேண்டாம், உன்னதமான தேவனுடைய அந்த ஆளுகையில நீ உட்படுவ. ஹல்லேலூயா. எனவே உன்னை ஒருவனும் தொட முடியாது. ஹல்லேலூயா. அந்த சாபத்தை, பாவத்தை எல்லாம் உடைச்சு நிர்மூலமாக்கி கர்த்தர் நம்மை அவரோடு கொண்டு போவார், அவரோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்வார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிப்போமா? மத்தேயு 8:18 வாசி. மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூலோகத்துல நாம் சாத்தானுடைய திட்டத்தை கட்டுவோம் என்றால் அது அங்கேயும் கட்டப்படும், கடைசியில் இடிப்பார். இந்த பூலோகத்துல நாம எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். இந்த பூலோகத்துல நாம் சாத்தானை தள்ளுவோம் என்றால் நாம் தள்ளணும், அவன் என்ன ஆகணும்? தள்ளப்படணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:2. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து இந்த பூமியில சுற்றி திரிகிறதான பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற, இப்போ நம்ம இந்த பாம்புக்கு ஏன் இவ்வளோ நம்ம எதிரியா இருக்கிறோன்றது தெரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியுது? பாம்பும் ஒரு நல்ல பிராணி தானே, கொஞ்சம் பால் கொடுத்து, அது சாத்தானுடைய அடையாளம், அது தந்திரம் உள்ளது. ஒருவேளை இங்க நீங்க போற தண்ணி பாம்பு அதெல்லாம் என்ன, அதெல்லாம் இல்லை. இங்க மறைமுகமா சொல்லப்படுது, பாம்பு என்றாலே யாருதான்? சாத்தான். அவன் பழைய பாம்பு. அப்படின்னா என்ன? அவன் அனாதி காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்கான். நம்மளும் குட்டி குட்டி ஆளு, சின்ன சின்ன ஆளு. இப்பதான் நேத்து பெஞ்ச மழையில வளர்ந்த 3 துளிர் நம்மலாம் ஒரே மிதிச்சிருவான். ரொம்ப வேலை கட்டணும்னா அவனை பார்த்தே செய்வாங்க, சாத்தானே உன்னை கட்டுறேன், உன்னை மிதிக்கிறேன், உன்னை நசுக்கிறேன். அவனும் பயந்த மாதிரி தான் இருப்பான். உண்மையாவே சாத்தான் எப்படிதான் நம்ம சொல்றதுக்கெல்லாம் பயந்த மாதிரி இருப்பான். சமயம் வரும்போது அப்படியே விழுங்கிடுவான், அப்படியே விழுங்கிடுவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அவனை எப்படி கட்டணும்? கர்த்தருடைய ஆளுகையின் மூலமாக, கர்த்தருடைய இயேசுவோடு இருக்கிற அந்த பலத்தினாலதான் அவனை கட்டணும். அவருடைய பலன் இல்லாம நாம யாராவது ஆட்டம் கொடுத்தா நமக்கு ஆட்டம் கொடுத்துருவான். அவன் ரொம்ப பயங்கரமான ஞானம் உள்ளவன். பாருங்க உலக ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. யாராவது ஒரு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வேணான்னு சொல்லிட்டு வருவோமா? எப்படியாவது தலையில கட்டி அமைச்சிடுவான். எதையாவது சொல்லி என்ன செய்வான்? தலையில கட்டி உங்களுக்கு வாங்கணும் விருப்பம் இருந்தா ரேட் ஏற்றிடுவான். இங்க கேட்கறதுக்கு மட்டும் 1000 ரூபாய் 100 ரூபாய் அதிகமா இருக்கும். மற்றதெல்லாம் இது கம்மியா எடுத்துங்க, அது உங்களுக்கு விருப்பம் இருக்காது. பிசாசம் அப்படித்தானே செய்வான். பயங்கர புத்தியா இருப்பான். ஏமாந்துடாதீங்க. அவனை வெல்வதற்கு கர்த்தருடைய யோசனை வேண்டும். அவனை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய புத்தி வேண்டும். கர்த்தருடைய யோசனை இல்லாம பிசாசை மேற்கொள்ள முடியும். தனியா மட்டும் நின்றாதீங்க. எங்கேயும் என்ன செய்யாதீங்க. எந்த பிரச்சனையாலும் எல்லாம் முடியும் முன்னாடி போய் நிக்காதீங்க. அடி வாங்க போகிறது. மாமா போன வாரம் இறந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு அவர் கொஞ்சம் தலைவராக இருந்தாரா, 2 பேருக்கு பயங்கர சண்டை. இவர் சண்டையை தடுக்கிறேன்னு போனார் பாருங்க, அவன் கட்டையை தூக்கி இவர் மண்டல அடிச்சிட்டான். கதை முடிஞ்சது. அப்போத்துல இருந்தே என்னதான் அவருக்கு பிரச்சனை தான். யாராவது
சண்டை நடக்கும்போது குறுக்க நிக்காதீங்க. அடி எதிரிக்கு விழுதா இல்லையோ, யாருக்கு வந்துடும்? நமக்கு விழுந்துரும். நாம இயேசுவோட போனா பாதுகாப்பா வந்துடுவோம். இயேசுவினுடைய ஆலோசனையோட போனா அப்படியே பாதுகாப்பா போன மாதிரியே என்ன செய்வோம்? பாஸ்டர் போன மச்சான் திரும்பி வந்தான், எப்படி இருப்பான்? அதே மனத்தோட நம்ம என்ன வந்துடும்? அழகா வந்துடும். இயேசுவோட இருக்கணும். இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை தான் நீ பூலோகத்துல எவைகளை கட்டுவியோ அது என்ன ஆகும்? அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். இவனை தள்ளணும். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தது என்ன? இவனுடைய கிரியை ஒன்றும் நமக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிப்போமே. யோவான் 37 சாரி, இந்த வசனம் வாசிங்க. அவனிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்வார். அவனுடைய 12வது அதிகாரத்திலே யோவான் 12 இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். 37 வாசிமா. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களோடு அதிகமாய் பேசுவதில்லை. 16 11 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த வசனம் கரெக்டா சொல்லுமா? 14:30 14:30 இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் என்னல்ல, ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவனை தள்ளினார். நாமும் என்ன செய்யணும்? அவன் வரும்போதெல்லாம் உன்னுடையது என்னிடத்துல ஒன்றும் இல்லை தள்ளிடணும். உன்னுடைய சித்தம் எனக்குள்ள இல்லை, உன்னுடைய திட்டம் எனக்குள்ள இல்லை, உன்னுடைய பழைய பாம்பே, உன்னுடைய தந்திரங்கள் எனக்குள்ள இல்லை, எல்லாத்தையும் என்ன செய்யறேன்? தள்ளுகிறேன். தள்ளணும். நாம் அப்படி தள்ளும் போது தான் தேவ சித்தம் நமக்குள்ள நடக்கும். அப்போதான் நம்ம புது சிருஷ்டியா வாழ முடியும். இல்லை என்றால் நாம் புது சிருஷ்டியாக வாழ முடியாது. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதை நாம் நினைவிலே கொள்ளணும். யோவான் 16:11 வாசிப்போமே. யோவான் 16:11 நிறைய பேருக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தின் அதிபதி 2 வசனம் இருக்கு, நம்ம முடிச்சிட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணலாம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். அதற்காக இந்த உலகத்தை ஆண்டவர் கண்டித்து கொண்டே இருக்கிறார். நீ மோசம் போக்குகிற அந்த பழைய பாம்பினுடைய சுபாவத்தோடு, அந்த பழைய பாம்பினுடைய அந்த அவனுடைய தூதர்களோடு நீ இணைந்து செயல்பட வேண்டாம். அப்படி செய்தால் உனக்கும் என்ன உண்டு? தண்டனை உண்டு. நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய். புது சிருஷ்டினுடைய காரியம் என்ன தெரியுமா? எப்போதும் வாழ்வது. காரியம் அப்படின்ற அதுக்குடைய அர்த்தம் என்ன? வாழ்வது, இருப்பது, புது சிருஷ்டியாக இருப்பது. இயேசு இருக்கிறது போல நாமும் இருப்போம், அவரோடு இருப்போம், அவருக்குள்ளே இருப்போம், அவரோடு ஆளுகையோடு இருப்போம். இதெல்லாம் தான் அதுல அர்த்தம். நாம புது சிருஷ்டியா ஆனாதான் இருப்போம், இல்லைன்னா நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாயம் தீர்க்கப்படுவோம். அது பழைய பாம்புக்கு கொடுத்த தேவனுடைய தண்டனை மனுஷனுக்கு தரல. யாரெல்லாம் அவனுக்கு கூட சம்பந்தப்பட்டிருக்காங்களோ, அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே என்னதான்? தேவனுடைய நியாய தீர்ப்பு உறுதி. புது சிருஷ்டிக்கு கிடையாது. அது எனவே நான் இங்க சொல்ல விரும்புவது, பழைய குணம் வேணாம். அதை என்ன செய்யணும்? ஒழித்து விடணும். பழைய மனுஷனை கலைத்து விடணும். பழைய பாம்பை தள்ளி விடணும். 12:10 வாசிப்போம். 20:10 வெளிப்படுத்தல் 20:10 வெளிப்படுத்தல் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் ஆகிய இவங்க 2 பேரும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். கடைசியில இந்த சாத்தான் வலு சர்ப்பம் அக்கினி கந்தகத்துல தள்ளப்பட்டது. நியாய தீர்ப்பு நிறைவேறினது. நாமும் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாம, அவனுடைய காட்சியை நாம் பார்க்காமல்,
அவனுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இணங்கி போகாம, அவன் திட்டத்துக்கு அவன் செயலுக்கு இந்த பழைய மனுஷன் தான் இதெல்லாம் செய்வான். அப்புறமா கேட்டாங்க, எல்லாத்தையும் நான் விட்டுறேன், ஆனா இந்த ஃபோன் பார்க்கறது மட்டும் எனக்கு என்ன இல்லை, விடவே முடியல. நீங்க யாருன்னா இருக்கீங்களா அந்த மாதிரி? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் உன்னை விட முடியுது, ஆனா இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஆசை இருக்கு. இதை விட்டுட்டா எப்படி அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை தேவனுடைய திட்டம் அல்ல, அது பிசாசின் திட்டம். நான் அந்த ஒரு அம்மா வச்சு சொல்றேன்னு கவலைப்படாதீங்க. இங்க உட்காந்துருக்கிற நமக்கும் அப்படி ஒரு திட்டம் இருக்கலாம். இந்த திட்டம் இல்லாம வேற ஏதாவது திட்டம் இருக்கலாம். போன் பார்க்க தெரியாதவங்களுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கலாம். எந்த திட்டம் இருந்தாலும் அது உங்களை மோசம் போக்கி முடிவிலே அக்கினியிலும் கந்தகத்திலும் தள்ள வைக்கும். அது பழைய மனுஷன், அது பழைய பாம்பு, அது பழைய குணம். இதையெல்லாம் நாம் விட்டுவிட்டால் தேவ சித்தம் நம்மில நிறைவேறும். நாம் புது சிருஷ்டியா இருப்போம். ஹல்லேலூயா. புது சிருஷ்டி. போகி வரப்போகுது. எப்போ போகி? நம்மளும் போகி கொண்டாடணும். எல்லாம் இன்னைக்கு கொண்டாடுறோம், எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறோம். ஆமென். பழைய குணத்தை என்ன செய்யணும்? திரும்ப வந்து எட்டி பார்க்கும். முருங்கை மரம் மாதிரி திரும்ப துளிர்க்கும். அப்ப என்ன செய்யணும்? உடனே மரத்தையே எரிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பவுட்ரு போடுறாங்க, கந்தக பவுட்ரு. அதை போட்டோன்னா அந்த மரமே என்ன ஆகுது? ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகுது. அந்த மாதிரி கர்த்தருடைய கந்தகம் நம்ம மேலே வேணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒன்றும் ஒரு செடி கொடி கூட. இந்த சோதோம் குமாரோவில் கந்தகத்தை தான் கொட்டினார். கந்தகத்தையும் அக்கினியும் கொட்டினாரு. இன்னைக்கும் அது அந்த வீடியோ இருக்கு. ஒருத்தர் எடுத்து அந்த அந்த கந்தகத்தை எடுத்துறாரு, புகை வருது. அப்பா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கும் சோதோம் குமாராவில் போய் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கந்தகம் இருக்கு, அதை எடுத்து காமிக்கிறாரு, புகை வருது. இன்னைக்கும் வீடியோவில் இருக்கு, இன்னைக்கும் யூடியூப்ல வச்சிருக்காங்க. அப்படியே புகை வருது. அப்போ அந்த நாட்கள்ல எவ்வளோ பயங்கரமா, எத்தனை 1000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அதுல புகை வருதுன்னா அந்த கந்தகம் போட்ட இடம் நாசமா போச்சு. ஒன்றும் வளரல, ஒன்றும் வரல. நாம என்னைக்கோ கந்தகத்துல விடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கே பரிசுத்த ஆவியின் கந்தகத்தால அழிச்சிட்டோம்னா என்றென்றைக்கும் அவரோடு புது சிருஷ்டியாய் வாழ்வோம். எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே, பழைய குணம், பழைய மனிதன், பழைய பாம்பு. பழைய பாம்பு மனிதனை ஆளுகை செய்தான். எனவே அவனுடைய மோசத்துக்குள்ள சிக்கின அத்தனை பேரும் பழைய மனிதர்கள். அவர்களும் மோசம் போகிறார்கள். பழைய குணம், துர்குணம், பொல்லாப்பு, கெட்ட குணம், புளித்த மாவின் அனுபவம். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். புளித்த மாவின் அனுபவம். யாராவது நம்ம இன்னும் பழைய மனுஷனா, பழைய பாம்புக்கு தோழமையா இருப்போம் என்றால் இப்பொழுதே நீங்க புது சிருஷ்டியாக மாற உங்களை ஒப்பு கொடுங்க. பழைய குணம் உங்களை விட்டு நீங்கணும், புது குணம் உண்டாக, புது மனுஷனா மாறணும். ஓ ஹல்லேலூயா. அவர் நம்மை தலையாக்குவதற்காக, உயர்ந்த இடங்களிலே கொண்டு போய் உட்கார வைப்பதற்காக, பலத்தின் மேல் பலன் அடைவதற்காக இப்பொழுது நாம் புதிய மாவாக, புளிப்பில்லாதவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இனி பழையவைகளுக்கு இடம் இல்லை, புது சிருஷ்டி. பெத்தேல் ஜெப வீட்டில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் ஜனங்க பார்க்கும்போது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்களைப் போல புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள் என்ற அந்த சாட்சி உண்டாகணும். அந்த சாட்சி பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய எரிச்சல், பழைய பிசாசின் குணம், இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகணும். பழைய திருட்டுதனம் நம்மை விட்டு நீங்கணும். ஓ நீதி இல்லாத காரியங்கள் நீங்கணும். நாம் புதியவர்கள், நாம் கிறிஸ்துவோடு கூட புதியவர்களாக எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கரங்களை உயர்த்தி எஃப் மைனர். ஓ ரபகதரவா. பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன
பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி வனவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி வனவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் எல்லா விசுவாசத்தோட ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால், ஓ ரபகதரலபா சந்தரலதரலபா, திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு இல்லாம நம்ம எதையும் செய்யக்கூடாது. உன் குடும்பத்தை மோசம் போக்க நினைக்கிறதான, உன்னை மோசம் போக்க நினைக்கிறதான அந்த பிசாசு தள்ளப்பட வேண்டும். அவன் தள்ளப்பட்டால் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் தேவ சித்தம் பரலோகத்தில் நிறைவேறணும், நிறைவேறுகிறது போல எனக்குள்ள நிறைவேறணும், என் குடும்பத்துக்குள்ள நிறைவேறணும், இந்த பூலோகம் முழுவதும் தேவ சித்தம் நிறைவேறணும் ஆசைப்படுறவங்க கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆண்டவரே, நான் புளிப்பில்லாத மாவா இருக்கிறேன், நான் புதிய மாவா இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஓ, நீர் எங்கள் குடும்பத்தில் அப்படி சித்தத்தை செய்வீராக, எனக்குள்ளே அப்படி சித்தத்தை செய்வீராக. நான் பழைய பாம்பை புறம்பே தள்ளுகிறேன், அவருடைய செயல்களை புறம்பே தள்ளுகிறேன். இயேசுவே எங்களுக்கு ஜெயம் அளிக்கிற கர்த்தர். தாவீது சொன்னது போல இரத்த பழிக்கு நீங்களாக்கி மீட்டதான என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு செய்யாதபடி எனக்கு ஆலோசனை தந்ததான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்க நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவருக்கும் பலனை தருவீராக. உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க ஜெபிக்கிறேன், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலையிலே நமக்கு கூட்டம் உண்டு.